வறுமையின் நிறம் சிகப்பு என்பார்கள். அந்த விதத்தில் செக்கச்சிவந்த செம்மர வடிவில் வெளிப்படுகிறது ஜவ்வாது மலைப்பகுதி மக்களின் வறுமை. ஏழ்மையை விரட்ட கூலி வேலைகளுக்கு செல்லும் பழங்குடி மக்கள்தான் இதை போன்ற கடத்தல் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்கின்றனர். செம்மர கடத்தல் விவகாரங்களில் கைதானவர்களில் அதிகம் பேர் வேலூர், திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த மலைப்பகுதி மக்கள்தான். ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவில் கைது செய்யப்பட்ட 32 பேரும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான். வேலை வாய்ப்பில்லாததால் அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் போது செம்மர கடத்தல் ஏஜென்ட்டுகளிடம் சிக்கிக் கொள்வதாக கூறுகிறார்கள் மலைப்பகுதி மக்கள். இந்த மாதிரி காட்டில் இன்னும் இல்லை, ஏன்னா போய் வெளிநாட்டில் போய் சம்மாரி சாப்பிடலாம் தான் போகிறாங்க. வேறு என்ன இல்லை, கேரளாவுக்கு இதுக்கு மேய்த்திரி வேலைக்கு அதுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஆந்திராவுக்கு போனாங்கல்ல, நாங்கள் எங்கேருந்து பார்க்கல, அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்கம்மா. நாங்கள் என்ன தொழிலுக்கு போகிறாங்கன்னு என்னப்பா தெரியும்? இங்கேருந்து அப்படி தான் சொல்கிறாங்க, மேய்த்திரி வேலைக்கு போகிறாங்க, கேரளாவுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் தெரியுது, வேறு எதுன்னு தெரியலம்மா. சார் கீழ் சண்பத்தோப்பு, இன்னும் மேல் சண்பத்தோப்பும் கீழ் சண்பத்தோப்பும் ஒரு 150 வீடு 200 வீடு இருக்கும். 200 வீடு நாங்கள் மழை சரியாக இல்லாதனால வேலை இல்லை. ஏன்னா போனால் போர் வண்டிக்கு போவாங்க, இல்லைன்னா கேரளா காப்பி தோட்டம் போய்ட்டு வேலை செய்வாங்க. அதான் சார் இது. செம்மரம், சந்தன மரங்களை வெட்டத்தான் என்று தெரிந்து செல்பவர்கள் சிலர் இருந்தாலும் பெயிண்டர், கட்டுமான மேஸ்திரி பணிக்காக அழைத்துச் செல்லப்பட்டு கடத்தலில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மரம் வெட்ட அதிக பணம் என்ற தூண்டில் இந்த வறுமை மீன்களை கடத்தல் வலையில் சிக்க வைத்து விடுகிறது என்பதுதான் கிராம மக்களின் கருத்தாக உள்ளது. இவங்க தெரிஞ்சு அங்கே போகிறாங்களா, மரம் வெட்டுறதுக்கு தான் போகிறோன்னு, இல்லை தெரியாமல் இவங்களை கூப்பிட்டு போகிறாங்களா? தெரிஞ்சுதான் சார் போகிறாங்க. வெத்து பைப்பு காலம் போகிறாங்க. கேரளா போனால் ஒரு மாதம் சம்பாதிக்கணும், 15ன்னு போனால் 5000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு போகிறாங்க. இங்கே வேறு தொழில் எதுவும் கிடையாது? ஐயா அதுவும் இல்லை. சரி, இப்போ சுட்டுக்கு ஒன்று உயிரே போகுது, அப்படி இருக்கும்போது ஏன் அங்கே போகிறாங்க? அதுக்கும் துணிஞ்சு தான் போகிறாங்க, போனால் போகிறோம் அப்படின்னு. இங்கே எதுவும் வேலை இல்லாதனால தான் சார் போகிறாங்க ஆந்திராவுக்கு. இங்கே பிரச்சனை, இங்கே சம்பாதனை இல்லாதனால ஆந்திரா போகிறாங்க. எதுக்கும் துஞ்சி போகிறாங்க, உயிர் போகுதுன்னு பார்க்காம. காரணம் பணம், அங்கே போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. மலைப்பகுதியை ஒட்டி வாழும் இதுபோன்ற பழங்குடியின மக்கள் வேறு வேலை இல்லாததை முக்கிய காரணமாக கூறுவதால் வேலை வாய்ப்பையும் மாற்று தொழில்களையும் கொண்டு வந்தால் இதுபோன்ற அவலங்கள் நடக்காது என்று வருத்தப்படுகிறார்கள் திருவண்ணாமலை மாவட்ட வனப்பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக மோகன்ராஜ்.